வீட்டில் நிறைய கடன் இருக்குது, எப்படியாவது வெளிநாடு போயாவது கடன் அடைச்சலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் விசாரிக்காத வராதிங்க. மெயினாக ஹோம் நர்சஸாக வரவங்க, வீட்டு வேலைக்கு வரவங்க. ஒன்ஸ் இங்கே வந்து லாக் ஆகிட்டிங்கன்னா திரும்ப நான் இந்த மாதிரி லாக் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் மெசேஜ் கன்வே பண்ணுறதே ரொம்பவே டிஃபிகல்ட். இங்கே வெளியில் இருக்க எகிரி குதிச்சு கூட வெளியில் வர முடியாது. ஏன்னா காம்பவுண்ட்ஸே அவ்வளோ பெருசாக வச்சு கட்டியிருப்பாங்க. உள்ள நீ கத்தினா கூட வெளியில் கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அதனால இந்த மாதிரி ஹோம் நர்ஸாக வரவங்க, வீட்டு வேலைக்கு வரவங்கலாம் நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க. அப்படி யாராவது ரிலேட்டிவ்ஸ் வர ஐடியாவில் இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். எல்லா ஃபேமிலிஸும் கெட்டவங்கன்னு சொல்ல வரல, நல்லவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான். வணக்கம் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து இந்த அக்காக்கள் சொல்கிறத கொஞ்சமாச்சு மனசில் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஃப்டியான இடங்கள் இருக்கான்னு பார்த்துட்டு நம்பகத்தன்மையான ஒரு ஏஜென்ட் மூலியமாக போகிறது தான் நல்லது. முடிஞ்சளவு சவுதி அரேபியாவை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. மிச்ச நாடுகள் கூட கொஞ்சம் ஆங்கில சட்டத்திட்டங்களுக்கு உள்ளே வருது. சவுதி அரேபியா முழுக்க அவங்களோட சட்டத்திட்டத்துக்குள்ளே இருக்கிறபடியாக நிறைய விஷயம்